அபி, அவர்தான் வர்மா. இதான் சார் சஞ்சீவ் வீடு. அம்மா, சஞ்சீவா அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துருச்சு. இங்க சஞ்சீவ்ங்கிறது யாரு? சொல்லுங்க, கேக்குறேன்ல. சஞ்சீவ்ங்கிறது யாரு? சார், நான் தான் சார். நீங்க தானா? வர்மா பைனான்ஸ்ல 30 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கட்டாம போர்ஜரி பண்ண குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அதுக்கான கோர்ட் ஆர்டர் தான் இது. வர்மா சார் உங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டார். அபி உண்மையாவே சூப்பர் உமன் தான் ஸ்ரீஜா. அவ சொன்னதை செஞ்சுட்டாளே. யுவர் ஒய்ஃப் அபி, she loves you deeply. அதனாலதான் இது முடிஞ்சது. I know sir. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க வரோம். ஓகே சார். சஞ்சீவ், சஞ்சீவ், அபி சொன்ன மாதிரியே அவ ஒண்ணுல பாதிதான்ல. அபி சொன்னதை செஞ்சிட்டா சஞ்சீவ். ஆமாப்பா. ஸ்ரீஜா வா போலாம். அம்மா, அபிதான் கால் பண்றா. போன ஸ்பீக்கர்ல போடு சஞ்சீவ். சொல்லு அபி. சஞ்சீவ், போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணாம போயிட்டாங்களா? நீ இருக்கும்போது என்ன எப்படி அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்க போயிட்டாங்க. சூப்பர் அபி. ஆமா அபி, சஞ்சீவ் இப்ப எங்க கூட இருக்கிறதுக்கு நீதான் காரணம். அபி, நீ உடனே கிளம்பி வாமா. சஞ்சீவ் உன்னை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். சரிங்க மாமா, நான் கிளம்பி வந்துடுறேன். சரி அபி. வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான்னு பார்த்தா அந்த அபி ஜெட் ஸ்பீட்ல டெல்லிக்கு போய் அந்த வர்மாவை பார்த்து பேசி
கடனை கட்ட இன்னும் 1 மாசம் டைம் கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த சஞ்சீவ காப்பாத்திட்டாள அவ. அந்த அபிய ஜெயிச்சு இந்த மொத்த சொத்தையும் அடையணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தோம். கடைசியில நம்ம கனவு நெருப்பு மேல ஊத்துன தண்ணி மாதிரி புஸ்ஸுன்னு போயிடுச்சே. அந்த அபிய நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஏய், நமக்கு திருவோடு நிச்சயம்டி. அம்மா, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ மேல மேல என்ன வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. உன்னையும் போட்டு தள்ளி அந்த அணு முத்தழகு லிஸ்ட்ல உன்னையும் சேர்த்துருவேன், ஜாக்கிரதை. பெத்த அம்மாவையே போட்டு தள்ளுறேன்னு சொல்றா. இவ செஞ்சாலும் செய்வா, சதிகாரி. சரி சரி, நான் ஒண்ணும் சொல்லல. ஆமா, நான் எதுக்கு இங்க வந்தேன்? உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தேன் ஸ்ரீஜா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அது வந்து ஐயோ, நீ என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினதும் மறந்துடுச்சு ஸ்ரீஜா எனக்கு. ஐயோ, முக்கியமான விஷயத்த போய் மறந்துட்டேன்னு சொல்ற. என்னம்மா நீ? ஒழுங்கா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஸ்ரீஜா, நீ இப்படி கோவமா கேட்டனா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஞாபகமும் எனக்கு மறந்து போயிடும். நீ அன்பா கேளு, நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். சரி, கோவப்படாம கேக்குற. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன விஷயத்த என்கிட்ட சொல்லலான்னு வந்த? ஞாபகம் வர மாட்டேங்குது ஸ்ரீஜா. ஐயோ அம்மா. சரிம்மா, நான் கொஞ்சம் உனக்கு க்ளூ தரேன். அது என்னன்னு யோசிச்சு சொல்லு. சரி ஸ்ரீஜா, சரி சரி. நீ சொல்ல வந்த விஷயம் யார் பத்தி? சஞ்சீவ பத்தியா? இல்ல இல்ல இல்ல. அத்தைய பத்தியா? இல்ல இல்ல. அப்போ சந்தோஷ பத்தியா? அதுவும் இல்ல. அப்புறம் மாமா? இல்ல. காளி? இல்ல ஸ்ரீஜா, நீ சொல்ற யாருமே இல்ல. மா, யாருமே இல்லனா? இவ்ளோ பேரு தானே நம்ம வீட்லயே இருக்கோம். நம்ம வீட்ல இல்லாதது அபி மட்டும்தான். அபி பத்தி தான். அபி பத்தியா? அவளை பத்தி என்ன விஷயம்? அது வந்து மா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. ஞாபகம் வந்துருச்சு. அபி சென்னைக்கு வந்துட்டா. அவ சஞ்சீவுக்கு போன் பண்ணி உடனே சஞ்சீவ் ஆபீஸ்க்கு வர சொல்லி அப்படியே அவ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. அபி எதுக்கு ஆபீஸ்க்கு போறா? அது எனக்கு தெரியலடி. ஆனா ஆபீஸ்ல ஏதோ மேட்டர் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பாவி அம்மா, இத வந்த உடனே சொல்ல மாட்டியா? என் போனை எங்க வச்ச? அது வந்து ஊர்ல இருக்க என் பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்த மேடம். பாட்டியா? பரவாயில்ல, ஏன் முன்னாடியே பேசு. மாயா, மாயா பேசுடி. மாயா பேசு. ஹலோ பாட்டி, நான் அப்புறமா பேசுறேன் பாட்டி. பாட்டியா? என்ன சொல்றா இவ? ஏன் மேடம் என்ன அடிக்கிறீங்க? இல்லாத கம்பெனி பேரை ஆர்டர் எடுத்து மெட்டீரியல் சப்ளை பண்ணி என்னென்ன ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம். என்ன விட்டுருங்க மேடம். உனக்கு தெரியலன்னா அப்புறம் யாருக்குடி தெரியும்? நீ ஆர்டர் கொடுத்த அன்னைக்கு மேனேஜர் லீவு, சஞ்சீவ் ஆபீஸ்க்கே வரல. அன்னைக்கு நீ மட்டும்தான் ஆபீஸ்ல இருந்திருக்க. நீ இந்த ஃபோர்ஜரியை பண்ணலன்னா வேற யார் பண்ணிருப்பா? நீயே சொல்லு. மேடம், என்ன நம்புங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நான் இத பண்ணல மேடம். மாயா வேற போன்ல பேசினத பார்த்தா அவ யார்கிட்டயோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐயோ, இப்ப என்ன பண்றது ஸ்ரீஜா? என்னடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? ஐயோ, ஸ்ரீஜா மேடம்க்கு கால் போகுதே. உன் பாட்டி பேரு ஸ்ரீஜாவா? மாயா தாமா கூப்பிடுறா. சீக்கிரம் பேசு. மாயா,
பேசு. மேடம், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, பெரிய பிரச்சனை தான். உன் உளவாளி மாட்டிக்கிட்டா, ஜெயிலுக்கு போறா. சஞ்சீவ் கம்பெனிய காலி பண்ற அளவுக்கு கீழ்த்தரமான வேலையெல்லாம் உன்னை தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹே ஸ்ரீஜா, நீ வீட்லயே இரு. முதல்ல உன் உளவாளி கணக்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து உன் கணக்கையும் முடிக்கிறேன். ஸ்ரீஜா, அபிக்கு இப்ப நம்ம பண்ண எல்லா தப்பும் தெரிஞ்சு போச்சு. சஞ்சீவ் கம்பெனி திவாலானது, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனது, இதுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு அபிக்கு தெரிஞ்சு போச்சு. நாம அபியை எவ்வளவு சீண்டினாலும் அதையெல்லாம் அவ தாங்கிக்குவா. ஆனா சஞ்சீவ் விஷயத்துல அவ அப்படி இருப்பாளா? கண்டிப்பா இருக்க மாட்டா. அபி வீட்டுக்கு வந்து ருத்ர தாண்டவம் ஆட போறா பாரு. யானைக்கு மதம் பிடிச்சா ஊர் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. உண்மை தெரிஞ்சு அபிக்கு நேரம் மதம் பிடிச்சிருக்கும். அபி கோவத்துல வந்து நம்மள என்ன பண்ண போறான்னு நினைக்கும் போதே எனக்கு இப்பவே கொலையெல்லாம் நடுங்குது ஸ்ரீஜா. குழந்தை விஷயத்திலேயே அபி கத்தி எடுத்து உன் வயிற்றுக்கு குறி வச்சா. இது அவ புருஷ விஷயம். அபி கண்டிப்பா வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து உன் வயித்துல சொருகாம விட மாட்டா ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு அசுரவதம் நடக்க போகுது. மா, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற அது இதுன்னு சொல்லி சும்மா என்ன ஏத்தி விட்டுட்டு இருக்க. சும்மா அபிய பில்டப் பண்ணி விட்டுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏய், நான் பில்டப் பண்ணல ஸ்ரீஜா, நடக்க போறத சொல்றேன். அபி இன்னைக்கு கண்டிப்பா நம்மள கொன்னுடுவா ஸ்ரீஜா. அது நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? அபி வர்றதுக்குள்ள நாம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். இல்ல 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 இல்ல, இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாண்டி. கொஞ்ச நாள் போகட்டும். அபிக்கு கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் திரும்ப வந்து அபிகிட்ட எங்களை மன்னிச்சிடு அபி, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அபி அப்படின்னு கையில கால விழுந்து நாம திரும்ப ஒட்டிக்குவோம். மா, விளையாடுறியா நீ? அபி கால நான் விழுகிறதா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அந்த அபி வரட்டும், அவளா நானானு பாத்துடுறேன். அகங்காரிக்கு அஷ்டமத்துல சனி, அதான் இந்த ஸ்ரீஜா இப்படி பேசுறா. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? ஐயோ, ஏ ஸ்ரீஜா, அபி ஒன்ன மட்டும் ஏதாவது பண்ணுவானா நான் போடின்னு விட்டுடுவேன். ஆனா அந்த அபி உன் கூட இருந்ததுக்காக கண்டிப்பா என்னையும் சேர்த்து ஒரு வழி பண்ணிடுவாடி. அதனாலதான் சொல்றேன் ஸ்ரீஜா, அபிகிட்ட நம்ம வம்பு வச்சுக்க வேண்டாண்டி. அவ பத்ரகாளியா மாறி நம்மள காவு வாங்கறதுக்குள்ள நாம அபிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம். பத்ரகாளின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே இந்த அபி சூலத்தோட அப்படியே பத்ரகாளி மாதிரியே வந்து நிக்கிறாளே. எங்களை மன்னிச்சுடு அபி, சொத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நாங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா நானும் ஸ்ரீஜாவும் வேணும்னா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறோம். எங்களை விட்டுருமா அபி? ஏ ஸ்ரீஜா, வாடி, நாம அபி கால்ல விழுந்துடலாம். அப்பதான் நம்மள மன்னிப்பு அவ இல்ல சூலாயுதத்துல குத்திட போறா. மா, சூலாயுதமா?
ஆமா ஸ்ரீஜா, அபி அப்படித்தான் நிக்கிறா. ஷூ, கொஞ்சம் நல்ல கண்ணை கசக்கிட்டு பாரு. அபி நார்மலா தான் நிக்கிறா. ஆ? அப்படியா சொல்ற? ஆமா, அபி நார்மலா தான் நிக்கிறா. ஆனா கோவம் மட்டும் குறையலடி. அவங்க கேஸ் போட்டிருக்கிறதுனால தான் உங்க ஷேர்ஸ் மேல எங்கேயுமே கடன் கிடைக்கல. ஸ்ரீஜா சத்தம் இல்லாம இவ்ளோ வேலை பாத்திருக்காளா? நம்ம பொண்ணு ஸ்ரீஜா கில்லாடிதான். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? சார், சந்தோஷ், உங்க ஃபேமிலி டிராமாலாம் அப்புறமா வச்சுக்கோங்க. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். ஸ்ரீஜா மேடத்துக்கு உங்க கம்பெனி ஷேர்ல மட்டும் பங்கு இல்ல. நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள், உங்க பரம்பரை சொத்துக்கள், இது மேல எல்லாத்துலயும் அவங்களுக்கு பங்கு இருக்கு. ஸ்ரீஜா மேடத்தோட கையெழுத்து இல்லாம நீங்க எந்த சொத்தையும் விற்கவும் முடியாது, வித்தாலும் அது செல்லவே செல்லாது. என்ன சார் பேசுறீங்க? இது எங்க பரம்பரை சொத்து. இதுல எப்படி ஸ்ரீஜா உரிமை கொண்டாட முடியும்? என்ன சார் தப்புச்சோ அது இதுன்னு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? எங்க சொத்தை நாங்க விக்கிறதுக்கு இவகிட்ட கேட்கணுமா? சார், கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதுனால தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு வைங்க, ஸ்ரீஜாவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்க நீங்களும் சரி, இந்த ஸ்ரீஜாவும் சரி, வேற மாதிரி இருப்பீங்க. மைதாமாவை கோவப்படுறத பார்த்தா இன்னைக்கு ஸ்ரீஜாவை வெளுத்துருவான் போல இருக்கே. எப்படியோ நமக்கு அடி விழாம இருந்தா சரிதான். ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, இல்லனா அது உங்களுக்கு பிரச்சனையா முடியும். கொஞ்சம் பேசாம இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த பிரச்சனையே உன்னால தாண்டி. சந்தோஷ், சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையா இரு. வக்கீல் என்ன சொல்றாருன்னு முழுசா கேட்போம். ஆமா சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீஜா மேடம் உங்ககிட்ட 2 முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த சொல்லிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுனால இனி சொத்துக்கள், கம்பெனி சம்பந்தப்பட்ட ஷேர்ஸோ இதை எதையுமே விற்கவோ அடமானம் வைக்கவோ இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. முடிவெடுக்கிற அத்தனை அதிகாரமும் கண்ட்ரோலும் கூட ஸ்ரீஜா மேடத்துக்கிட்ட வந்துருச்சு. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க உங்க பரம்பரை சொத்துக்களை அடமானமா வச்சு 15 கோடி கடன் வாங்கி சஞ்சீவ் கடனை அடைச்சிருக்கீங்க. பூர்வீக சொத்துல இருந்த சஞ்சீவோட பங்கு இந்த கடனுக்கு கழிஞ்சு போச்சு. இனி அபிக்கும் சஞ்சீவுக்கும் இந்த குடும்ப சொத்துக்கள்ல எந்த பங்குமே கிடையாது. சார், சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சஞ்சீவுக்கு சொத்துல பங்கு இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் சொல்லல மேடம், கோர்ட் ஆர்டர் சொல்லுது.
இத பாருங்க, கோர்ட் ஆர்டரோட தான் நான் வந்திருக்கேன். நமக்கு தான் கடனை திருப்பி கட்டுறதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கே. அதுக்குள்ள நாம எப்படியாவது பணத்தை தேத்தி கடனை அடைச்சு சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகாம தடுத்தரலாம். நீ மனச விட்டுறாத அபி. அபி என்னமோ சொல்ல வரா. அவளை சொல்ல விடாம ஆளுக்கு ஏதேதோ பேசி அவளை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அபி அப்படி என்னதான் சொல்ல வரா? அத்தை, அபி, நீயும் சஞ்சீவும் இந்த குடும்பத்தோட சொத்து. உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்ல. நம்ம குடும்பத்தோட போராத நேரம் இந்த ராட்சசியால நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அதெல்லாம் விடு, எல்லாம் சரியாயிடும். அபி, நீ முதல்ல உள்ள போ. அத்தை, அத்தை, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த குடும்பம் என்னைக்கும் உடைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. நம்ம எல்லாரோட ஆசையும் அதுதான். அபி, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா, நீ உள்ள போ. அத்தை, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த குடும்பம் என்னைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? சத்தியம் பண்ணி கொடுங்க அத்தை. அது அது வந்துமா, நீங்க என்ன உங்க மகளா நினைச்சீங்கன்னா சத்தியம் பண்ணுங்க. ஸ்ரீஜா பேசுனது உன் மனசை காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்காக நீ எடுத்த முடிவு சரியில்லை. இல்ல மாமா, நான் எடுத்த முடிவுதான் சரி. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இந்த குடும்பம் என்னைக்கும் என்னால உடைஞ்சிடக்கூடாது. நானும் சஞ்சீவும் போறோம் மாமா. சஞ்சீவ், சஞ்சீவ் போலாமா? போலாம். சஞ்சீவ். அபி, என்ன சஞ்சீவ்? அபிதான் விரக்தியில வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான், நீ அதுக்கு சரின்னு சொல்ற. அம்மா, அபியோட முடிவுதான் என்னைக்கும் என் முடிவு. நாங்க வீட்டை விட்டு போறது அம்மா சரி. சஞ்சீவ், நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா 1 மாசத்துல 10 கோடி ரூபாய் கடனை நீ எப்படி அடைப்ப? கண்டிப்பா நான் அடைப்பேன். எனக்கு அபி மேல நம்பிக்கை இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா கடன் அடைச்சிருவோம். நம்புங்க. கிழிச்சிங்க. இந்த வீடு, சொத்து, நகை, நட்டு, ஏன் அபி கழுத்துல தாலியில இருக்கிற தங்கம் வரைக்கும் இனி ஸ்ரீஜா மேடத்துக்கு தான் சொந்தம். அபி, என்ன அபி பண்ணிட்டு இருக்க நீ? அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன தடுக்காதீங்க.
சஞ்சீவ், உன் கழுத்துல இருக்கிற செயினையும் கட்டிடு. அம்மா, தாயி, உன்னை என் பொண்ணா நினைச்சு கேக்குறம்மா. சாப்பிட்டு 2 நாள் ஆகுதும்மா. ஏதாவது காசு இருந்தா கொடுமா. சஞ்சீவ், அந்த அம்மா சாப்பிட காசு கூட. இந்தாங்கம்மா. இந்த 100 ரூபாயும் எனக்காம்மா? ஆமாம்மா, இந்த பணத்தை வச்சு வயிறார சாப்பிடுங்க. பெத்த புள்ளைய எனக்கு சோறு போட மாட்டேன்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டா. ஆனா நீங்க யாரு என்னன்னே தெரியல. நீங்க எனக்கு சாப்பிட 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. உங்களால நான் இன்னைக்கு வயிறார சாப்பிட போறேம்மா. அம்மா, நீங்க 2 பேரும் 100 வயசு வரைக்கும் கொள்ளு பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்மா. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வரேம்மா, வரேன் தம்பி. அபி, சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல சஞ்சீவ். எனக்காக போய் சொல்லாத. இல்ல சஞ்சீவ், எனக்கு வேண்டாம். பரவாயில்லையே, பையன் மின்னல் மாதிரி வேலை பார்க்கறானே.
சார். பரவாயில்லையே, கடகடன்னு எல்லா மூட்டையும் இறக்கிட்டீங்க. வாங்க, உள்ள வாங்க. வரேன் சார். நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு ஓவரா ஆடாதீங்க என்ன, சரியா? மீறி ஆடுனீங்க சமாதி ஆயிடுவீங்க. என்னம்மா இவ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? ஹே அபி, நீயே இன்னும் கொஞ்ச நாள்ல சமாதியாக போற. நீ எங்கள சொல்ற என்ன மறந்துட்டியா? சஞ்சீவ் வாங்கின 10 கோடி ரூபாய் கடனுக்கு நீ மாசம் 10 லட்சம் ரூபாய் வட்டி கட்டணும். அது எப்படி கட்ட போற? நீ சஞ்சீவ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கி 3 வேளை திருப்தியா சாப்பிடுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது, கடனை கட்டுறது? கொசு மாதிரி உன் வாழ்க்கையே ஒரே மாசத்துல முடிய போகுது. ஹே, நான் கொசுவா இல்ல பருந்தான்னு உனக்கே போக போக தெரியும்டி. என்னடி பெரிய 10 கோடி? 10 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறேன். என் சஞ்சீவ திரும்ப பெரிய ஆள் ஆக்கி அவன் இப்ப இருக்கிற நிலைமைய விட 10 மடங்கு பெரிய ஆள் ஆக்கி நான் காட்டுறேன். அதையும் நீங்க பாக்கதான் போறீங்க. இது நான் கும்பிடுறேன் இந்த சாமி மேல சத்தியம். ஐயோ, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டியே. இது வரைக்கும் நான் உனக்கு பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, சும்மா ட்ரெய்லர் மாதிரி. இனிமேல் தான் இந்த ஸ்ரீஜாவோட உண்மையான ஆட்டத்தை நீ பார்க்க போற. நீ உன் புள்ளைய விட்டுட்டு இருக்கிற மாதிரி சஞ்சீவையும் காப்பாத்த முடியாம அவனையும் விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன்னை தெரு தெருவா சுத்த வைக்கிற. இது சேலஞ்ச். முடிஞ்சா செஞ்சு பாரு.